இப்போ எந்த ஹீரோயின் வெச்சினா கடினம்க்கா எங்க பொண்ணு வெச்சின் பொண்ணு கடிக்க கஷ்டமா இருக்குது. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ஒண்ணு போல எப்படிக்கா பொண்ணு வந்தாலே போதும்ன்றதுக்கா இது மேல என்ன ஆகுறோம் ரூபாய் தான் போதும். ஆமா மச்சான் சிகரெட் அடிக்கலாம் டீ குடிக்கலாம்னு போய் இப்பலாம் மினி பொண்ணுங்களே அப்படிமா 10,000 ரூபாய் இருந்தா கூட பட்டுன்னு போனா சிலுவைடுங்க. இப்போ நீங்க எதிர்பாருங்க, இப்போ நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, இப்போ நீங்க என்ன எதுவுமே பண்ணல, நம்ம சும்மா தான் நின்று இருக்கோம். இந்த மாதிரி தானே இன்னொரு பையன் ஒரு நீங்க பையனையே நம்ப மாட்டீங்க. மாட்டுனாடா மானத்தை. மினி பஸ் மாதிரி 5 ரூபாய் கொடுத்தா பஸ் ஏறலாம். ஏறினா அந்த இடத்துல ஏறணும்னு நீ யாருன்னு என்ன பண்ண முடியும் சொல்லு. அவ்வளவுதான் இதான் சாப்டர். எனக்கா எனக்கு வந்து மியான் மாதிரி வேணும். யாரு? மியான் அவங்க யாரு? விளையாட்டு வைப்பா இது நான் இப்ப நான் தான்க்கா சொன்னேன் விளையாட்டு வைப்பா எனக்கு அவன்டான் நான் அது ஓடே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆவறீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பீங்க? குவாலிட்டிஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அன்பு தான். ஓகே, எனக்கு அழகு இருக்கு அதெல்லாம் வேணா, காசு பணம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். இல்லக்கா இப்பதான் எனக்கு பிரேக்கப் ஆச்சு ஒரு 3 நாள் முன்னாடி தான். எனக்கு 8 வருஷம் லவ். 8 வருஷம் லவ் வந்து ஒரு பையனால வந்து போயிடுச்சு. ஐயோ பாய் பெஸ்டியா? பாய் பெஸ்ட். இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூவுடா. இப்போ எந்த ஹீரோயின் வெச்சினா கடினம்க்கா எங்க பொண்ணு வெச்சின் பொண்ணு கடிக்க கஷ்டமா இருக்குது. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ஒண்ணு போல எப்படிக்கா பொண்ணு வந்தாலே போதும்ன்றதுக்கா இது மேல என்ன ஆகுறோம் உனக்கு? ஆமாக்கா இப்ப இவன் கூட சுத்துது தப்புன்னு பார்த்தா வேற ஒருத்தவங்க கூட பேசி சுத்தின்னு இருக்கும். நம்ப முடியாதுக்கா இந்த காலத்து பொண்ணுல எல்லாம் ஜெனரேஷன் போல மாறினே இருப்பாங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. போயிட்டு ஒரு கேம் விளையாடிட்டு ஒரு கேம் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிச்சு. இதான் பொண்ணு ஃப்ரெண்டா தானே பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பேசுவாங்கக்கா, அதுக்கப்புறம் பெஸ்டா வச்சுப்பாங்க, அப்புறம் கிளஸ்னுவாங்க, அப்புறம் லவ்வர்னுவாங்க. அப்படியே பேசினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது சாப்டர் முடிஞ்சிச்சு பிரேக்கப் அப்படி சொல்லிட்டு லவ் பண்ணா அதை சண்டை வருதான் செய்யும், அது பிரச்சனை வரதான் செய்யும். ஏத்துதான் போனா அவங்க அந்த பையன் என்னென்னலாம் பண்றாங்க வந்தாலே விட்டு போயிடாளுங்க. யாருல உண்மையாக்குறா? எல்லாரும் எல்லாம் ஃபேக்கா சும்மாதான் எல்லாம் மொக்க கதை. கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற வராளவங்க லவ் பண்றவங்க பேச்சுக்குதான் லவ். சாப்பிட்டா உள்ள காலியாகி போயிடாளுங்க. லாஸ்ட்ல ஒருத்தர் கூட இப்ப வரைக்கும் பசங்க என்னடா மூஞ்சி இது? அனுப்ப மாட்டீங்கல்ல, சொன்னா போக கூடாது அப்படி சொல்றீங்கல்ல. புரியுற மாதிரி சொன்னா பசங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலே அவளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு லவர் அதோ மனைவியா வர ஒரு பொண்ணு அந்த பொண்ணை விட்டு கொடுத்துருவாங்களா வேற ஒருத்தனுக்கு? எல்லாம் பசிச்சுதாங்க. சுத்த கூடாது, ஒரு பையன் கூட பார்க்க கூடாது, நம்மளதான் பாக்கணும்ட்டு ஒரு லவர் இருக்கிற பொசிஷன் தான் காலமே சண்டை காரணம். அதான் காரணமே. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. இந்த பாரு இப்ப பாருங்க, இப்ப நம்ம 2 பேர் தான் பேசுறோம், எதுவுமே இல்ல, நம்ம சும்மா தானே பேசணும். இப்ப இதெல்லாம் ஒருத்தர் சந்தேகப்பட்டா அது தப்பு தானே. இப்போ நீங்க எதிர்பாருங்க, இப்ப நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, இப்ப நீங்க என்ன எதுவுமே பண்ணல, நம்ம சும்மா தான் நின்று இருக்கோம். இந்த மாதிரி தானே இன்னொரு பையனை நீங்க பையனையே நம்ப மாட்டீங்க. நீங்க இதுக்கு பேர் வந்து பொண்ணை நம்பாத மாதிரி இல்ல, நீங்க இன்னொரு பையனை நம்ப மாட்டீங்க. ஏன் மாட்டுனாடா மானத்தை. பையனெல்லாம் நம்பாமலாம் இல்ல. இப்ப 2 நிமிஷம் கண்ணால பார்த்தாலே லவ்ன்றாங்க. என்னக்கா பண்ண போடா சல்டட போறீங்க. ஏய் சிவா பார்த்தாலே நம்பர் கேறாளுங்க. 10 ரூபாய் இருந்தா போதுங்க, 10 ரூபாய் இருந்தா போதும். ஆமா மச்சான் சிகரெட் அடிக்கலாம் டீ குடிக்கலாம்னு போய் இப்பலாம் மினி பொண்ணுங்களே அப்படிமா 10,000 ரூபாய் இருந்தா கூட பட்டுன்னு போனா சிலுவைடுங்க. அதுக்கும் இதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? அதாங்க நீ கேட்ட அதேதான் இப்ப ஆன்சர் பண்றாங்க. ஆமா பொண்ணு கூட சுத்தி பசங்க கூட சுத்தி போயிடலாம். பசங்களை கல்யாணம் பண்ண முடியுமா? நான் எங்க போய் நிப்பேன்? பொண்ணை தானே கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, நல்ல பொண்ணா இருந்த வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சு கஷ்டம். அப்படியே உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 19. ஓ 19 வயசு ஆயிடுச்சு. என்னங்க ஃபுல்லா அனுபவம். அதான் ஃபுல்லா எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இல்லங்க பாருங்க புள்ள கையெல்லாம் அறுத்துன்னு இருக்கா. என்னங்க பண்றது? சின்சியரா லவ் பண்ணா விட்டு போயிடலாங்க. டைம் பாஸ் பண்றோம் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் வராங்க. என்னங்க பண்ண முடியும்? மினி பஸ் மாதிரி 5 ரூபாய் கொடுத்தா பஸ் ஏறலாம். ஏறினா அந்த இடத்துல ஏறணும்னு நீ யாருன்னு என்ன பண்ண முடியும் சொல்லு. அவ்வளவுதான் இதான் சாப்டர். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் மொக்க கதை எல்லாம் ஃபேக் தான். ஒண்ணுமே யாருமே இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? யாருமே குறிப்பிட்டவங்களை மட்டும் தான் சொல்றேன் லவ் பண்ண.
இப்போ ஒரு 2 நிமிஷம் பார்த்துனே இருக்கிறோம். அவள் ஒரு 5 நிமிஷம் இல்லை உன் நம்பர் கேட்டால் குத்துறாங்க. என்ன உன்னை 5 நிமிஷம் பேசினா போதும் வாட்ஸ்அப்பில் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா, சிங்கிளா கம்மிட்டடா எல்லாமே கேட்குறேன். நான் எப்படி உன்னை நம்புவேன்? கண்ணால பார்த்தியா? நேரில் பார்த்து தான் லவ் பண்ணணும். நேர்லயே பார்க்கல யாருன்னே தெரியல. பசங்களும் தானே அப்படி இருக்காங்க. பசங்க எங்க அப்படி இருக்காங்க? எல்லாம் உண்மையாகிறானுங்க. அவனுங்க ஃபேக்கா இருக்கும் தான். அவனுங்களும் அவ்வளோ முக்காதே சாப்பிட்டோமா தட்டி விட்டு போயிடானுங்க. இவனுங்களும் ஃபேக்கா, அவனுங்க ஃபேக்கா இருக்கு. உண்மை தானேக்கா? இது வரைக்கும் தானக்கா லவ் இல்லை முக கதைக்கா அவ்வளோங்க இல்லக்கா இப்பதான் எனக்கு பிரேக்கப் ஆச்சு ஒரு 3 நாள் முன்னாடி தான். 3 நாள் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். ஓகே. நான் ஏதோ சொல்ல அவளை ஏதாவது கோச்சிட்டு போயிட்டா. ஓ கண்ணு கலங்குது ப்ரோ. அப்படிலாம் இல்ல, அவ்வளவு விட்டு போவேன் என்னை விட்டுடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்றது, அவ இதுலயும் பாக்கணும்ல, அவ ஹாப்பியா இருந்தா போதுல. அதனால நீயும் போ ஓகே அப்படின்ட்டு. அவன் என்ன பண்றா, இல்ல இப்போ நீ தான் வேணும் விட்டு அப்படின்றா. ஓ இப்போ உங்களுக்கு என்ன ஐடியா? இல்ல வேண்டாம் தான் ஐடியாவே. ஏன் ப்ரோ? இல்ல 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து 4th இருந்தே லவ் வந்து. ஓகே இப்போ எத்தனை வயசு ஆகுது? எனக்கு வந்து இப்போ 17 ஆகுது. எனக்கு 8 வருஷம் லவ். 8 வருஷம் லவ் வந்து ஒரு பையனால வந்து போயிடுச்சு. ஐயோ பாய் பெஸ்டியா? பாய் பெஸ்டில தம்பி தான் சொல்லிட்டு இருந்தான். அது தம்பியா எனக்கு தெரிஞ்சு தம்பியா தான் சொல்றான்னு சொன்னான். எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ இல்ல எனக்கு தம்பி தான் வேணும், எனக்கு குடும்பத்துல இருக்கவங்க தான் வேணும் அப்படின்னா. தம்பினா கூட பிறந்த தம்பியா? இல்ல டியூஷன்ல படிக்கிற பையன். ஓகே சரி நானும் ஃப்ரீயா விட்டேன். சரி ஹாப்பினஸ் தானே நம்மளுக்கு வேணும். இப்போ அடுத்து நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆவறீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டி இருக்கும்னு இப்போ நீங்க எதிர்பார்க்கறீங்க? யாருமே வேணாம், அவ மட்டும் யாரு அப்பா அம்மா இந்த மாதிரி இருந்தா மட்டும் போதும், தம்பி யாருமே வேண்டாம் அப்படின்னு. அப்படியா? பாக்குறதுக்கு எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும்? எனக்கா எனக்கு வந்து மியான் மாதிரி வேணும். யாரு? மியான். மியான் அவங்க யாரு? மிலா கவிஃபா. மச்சி போட்டாக்க என்ன ப்ரோ? ஆமா என்னக்கா எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா அவங்க. தண்ணீர் வேணாமா ப்ரோ? அவங்க வேணா அது அடுத்த பொண்டாட்டியா வச்சு அத்த இதுல ப்ரோ நீங்க 4வது படிக்கும் போதுல இருந்து லவ் பண்றேன்னு போதே சந்தேகப்பட்டிருக்கணும் ப்ரோ. இல்ல அது வந்து சின்ன வயசுல பப்பி லவ். அது பப்பி லவ் 8 வருஷமா? ஆமா பப்பி லவ். அது 10th படிக்க வைக்கும் கூட எதுவும் தெரியல. இந்த +1 வேற ஸ்கூல்ல போய் சேர்க்கும் தான் வந்து. ஓகே. மியா கலிஃபா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு அமைய எங்க சேனல்ல இருந்து வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்ஸ். உங்க பேரு? கோகுல். கோகுல். ஓகே. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ள என்டர் ஆவறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும்? எனக்கா ராஷ்மிகா மாரி வேணும். ராஷ்மிகா. ஓகே. நயன்தாரா. மியா கலிஃபா. உங்க ஃப்ரெண்ட் பொசிட்டிவ் வராரு ப்ரோ. உங்க ஃப்ரெண்ட் பொசிட்டிவ் வராரு. ஆமா நாக்கா இது நான் இப்ப தான்க்கா சொன்னேன் மியா கலிஃபா எனக்குன்ட்டு. அவன்டான் நான் அது ஓடே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? டேய் ஒரு ப்ரோ ஆளு ப்ரோ ஷேர் பண்ணலாங்கறீங்க. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? ஓ 17 வயசு ஆகுது. 16 ஆகுது. இன்னும் நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல போனது இல்ல. போனா உங்களுக்கு ராஷ்மிகா மாதிரி பொண்ணு வேணும். ராஷ்மிகா மாதிரி பொண்ணு இருந்து உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு அழகா தான் வேணும். அப்போ உங்களை வந்து திட்டினாலோ அடிச்சாலோ உங்களுக்கு பிரச்சனை இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? உங்களை ரொம்ப திட்டினா உங்களை யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அப்பெல்லாம் இருந்தா வேலையாவது. நீங்க தான் சொன்னீங்க ராஷ்மிகா மாதிரி இருந்தா ஓகேன்ட்டு. அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பனா உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்ணக்கூடாது, ராஷ்மிகா மாதிரியும் வேணும். பொண்ணு வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. ஓகே ஸ்டெப் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா? நீங்க அவங்கள வந்து டாமினேட் பண்ண மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க, பசங்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆக்சன் மேடம். ஓகே ப்ரோ. பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பீங்க? குவாலிட்டிஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அன்பு தான். ஓகே. எனக்கு அழகு இருக்கு அதெல்லாம் வேணாம், காசு பணம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். உண்மையா லவ் இருக்கணும். ஆனா என்னதான் பண்ணாலும் என்கிட்ட உண்மையா சொல்லிடணும். அப்படியா? அது மட்டும் இருந்தாலே போதும் எனக்கு. ஓகே. எந்த ஹீரோயின் மாதிரி உங்களுக்கு பொண்ணு வேணும்? ஹீரோன்னு இல்ல, எங்க அம்மா மாதிரி நல்லா என்ன பாத்துக்கணும். ஓகே. நல்லா கொஞ்சணும். என்ன பண்ணும்? கொஞ்சணுங்க. ஓகே. வேற என்ன அதாவது வேற எதுனா நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு வந்து இது ஒண்ணு ரொம்ப ஆசை, அந்த மாதிரினா எது சொல்லுவீங்க? எனக்கு வர வைஃப் வந்து லாங்கா ஹேர் வச்சிருக்கணும். ஓகே சூப்பர். அப்புறம் வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஓகே லாங் ஹேரா இருக்கும், ரொம்ப அன்பா இருக்கணும். ஓகே. ஓகே. கலர் மாநிறமா இருந்தா போதும். ஓகே. அதிகமா வந்துட்டே இருக்கு. இன்னும் வேற அவ்வளவுதான். நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு யார லவ்வரா வந்தா? எனக்கு வந்து என்னையவா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பையன் வேணும். அதே மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு வர மாதிரி என்ன நல்லா புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கணும்.
ஓ அப்படியா? அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா ரிலேஷன்ஷிப்ல? நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி நீங்க இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். எனக்கு ப்ரூவா இருந்தா கண்டிப்பா இருப்பேன். எனக்கு ப்ரூவா இல்லைனாலும் இருந்தாலும் நான் அவளுக்கு ப்ரூவா இருப்பேன். இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். ஒரு 6 மந்த் இருந்தேன். அப்ப பிரேக்கப் புடிச்சு. ஓகே. எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? எனக்கு 20. 20. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது? ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வெறும் 17. ஓகே. ஒரு 6 மாசம் லவ்ல. ஏன் பிரேக்கப் ஆயிருச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஃபேமிலியில காஸ்ட் இஷ்யூ அந்த மாதிரி. ஓ அப்படியா? ஓகே ப்ரோ. அப்புறம் தேங்க்ஸ். நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆவறீங்கன்னா எந்த மாதிரியான பொண்ணு உங்களுக்கு வேணும்? எனக்கா நல்ல பொண்ணுதாலே போதும். நல்ல பொண்ணுன்னா எந்த மாதிரி? இது எந்த ஹீரோயின் மாதிரி உங்களுக்கு பொண்ணு வேணும்? ஹீரோயினியா? தமன்னா மாதிரி. தமன்னா மாதிரி பொண்ணு வேணும். ஓகே. வேற என்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்க? கேர் பண்ணுங்க. அப்புறம் உண்மையா இருக்கும். உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம். நீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா ரிலேஷன்ஷிப்ல? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது ப்ரோ? ஓகே 18 ஆகுது. இதுக்கு முன்னாடி பப்பி லவ் உங்களுக்கு இருந்திருக்கா? இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? ஓகே. இவ்வளோ சிங்கிளா இருக்கீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ணது இல்ல. ஏன் ப்ரோ? பாய்ஸ் ஸ்கூலுங்கிறது ஏன் கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசல்ல போய் நின்று இருக்கலாமே? டியூஷன்லாம் போயிருப்பீங்க, வீட்டு பக்கத்துல இருந்திருக்கும். யாரும் உங்க வாழ்க்கையில சதி பண்ணிருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. 12th வரைக்கும் அப்படிதான். காலேஜ் தான் இப்ப. எந்த காலேஜ்? ஓகே. இப்போ எதனா வந்து ஒன் சைடா லவ் போயிட்டு இருக்கா? இருந்தது. அது வேற ஒருத்தவங்க லவ் பண்றாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. இப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உண்மையா இருக்கணும் நம்மளுக்கு. ஓகே. அதாவது டபுள் கேம் ஆடாம உண்மையா இருந்தாலே போதும். ஏன்னா வாழ்க்கையில அனுபவம் இருக்கு. அப்படியா? உண்மையா இருந்தா போதும். ஓகே ப்ரோ. என்னாச்சு? ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா உண்மையா இருந்தா மட்டும் போதும். கல்யாணம் பண்ற ஐடியாலே இல்ல. ஐயோ ஏன் ப்ரோ அவ்வளோ ஐடியா? இப்போ வந்து கல்யாணம் பண்ற ஐடியாலே இல்ல. தனியா தான் இருக்க தோணுது. ஓகே. தனியாவே இருங்க. ஓகே. சப்போஸ் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆனா உண்மையான ஒரு பொண்ணு வேணும்னு மட்டும் எதிர்பார்க்குறீங்க. வேற? என்டர் ஆனா யோசிக்கணும். நான் என்டர் ஆக கூடாதுன்னு ஒரு முடிவு. ஓகே ப்ரோ.